ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. அம்மாடியோ, இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியாக நம்ம கேப்டா வாயடிச்சு போயிடுவீங்க. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கும் அதிகம் பெற்ற நடிகையாக திகழ்ந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞர் என்ற அடைமொழியோடு நம்ம எம்ஜிஆருக்கு இணையாக மாபெரும் ஆளுமையாக இருந்தார். பல புகழுக்கு சொந்தக்காரரான விஜயகாந்த் மறைவு திரையுலகத்தினரை மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கடந்த சில வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நம்ம கேப்டன் விஜயகாந்திற்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இருந்தது. அதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி நம்ம கேப்டன் நம்மை விட்டு நீங்கினார். இந்த நிலையில் நம்ம கேப்டனின் சொத்து மதிப்பு குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜயகாந்த் ரஜினி கமலுக்கு நிகராக இருக்கும்போதே அவர் வாங்கிய சம்பளம் வெறும் 3 கோடி தானாம். ஆனால் தன் தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பாக பல படங்களை தயாரித்து சொத்துக்களை வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் பணத்தை தேடி என்றைக்கும் நம்ம கேப்டன் போனதில்லை. அவரை தேடியே பணம் வர தொடங்கியது. அதனாலேயே அன்றைய காலகட்டத்தில் மிக மலிவான விலையில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார் நம்ம கேப்டன். ஆனால் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துவது, தேர்தல் செலவு என இவற்றைக்கும் பயன்படுத்தினால் விஜயகாந்த். கூட்டணி அமைத்தலாவது அந்த கட்சியில் இருந்து சில தொகைகளை கொடுப்பார்கள். ஆனால் அதையும் நம்ம கேப்டன் பெறவில்லை. இதனாலேயே ஏராளமான சொத்துக்களை அவர் இழக்க நேர்ந்தது. அதுபோக நம்ம கேப்டன் சார்பாக அவர்கள் குடும்பத்தினருடன் இருக்கும் சொத்து மதிப்புகள் என்றால் ஆண்டாள் அழகர் கல்லூரி, ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம், கேப்டன் ஃபார்மஸ் பிரைவேட் லிமிடெட், கேப்டன் மீடியா பிரைவேட் லிமிடெட், கேப்டன் சினி கிரியேஷன்ஸ், விஜய் பாண்டி ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட், மதுராங்கத்தில் உள்ள விவசாய நிலங்கள் என இதன் சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 45 கோடி இருக்குமாம். அது மட்டுமல்லாமல் மதுரையில் மட்டும் அவருக்கு 60 கோடி சொத்து இருக்காம். அதுபோக 2.5 கிலோ தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த வாகனங்கள், பைக்குகள் என மொத்தம் நிகர மதிப்பு 53 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் அவரின் குணமே எங்களுக்கு பெரிய சொத்து, அவரே போயிட்டாரே என ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதுபோக கட்சி பாகுபாடு, ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களையும் கவர்ந்த நம்ம கேப்டன் விஜயகாந்தை பார்க்க நெகிழ்ச்சியான செயல் என பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுபோக நம்ம கேப்டன் இறப்பில் ரஜினி கமலுக்கு இருந்த பொறுப்பு நன்றி மறந்த நம்ம நடிகர் சங்கம். கேப்டன் மறைவிற்கு தாக்கத்திலிருந்து இன்னும் பலரும் வெளிவரவில்லை. இப்போது சோசியல் மீடியாவில் பலரும் அவர்கள் குறித்த நினைவுகளை பகிர்ந்து வருகின்றனர். அதில் கேப்டனின் இறப்பில் கலந்து கொள்ளாத பிரபலங்கள் பற்றி அதிக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதன்படி உள்ளூரில் இருந்து கொண்டு விக்ரம் உள்ளிட்ட பல நடிகர்கள் இறுதிச் சடங்கிற்கு வரவில்லை. அதேபோல் சிம்பு, அஜித் நினைத்திருந்தால் துபாயிலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர்களும் வரவில்லை. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாட்டிற்கு சென்றிருக்கும் விஷால், சூர்யா உள்ளிட்ட பல நடிகர்கள் வராதது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ரஜினி, கமல் இருவரும் நண்பர்களை காண உடனே ஓடோடி வந்துவிட்டனர். அவர்களுக்கு இருக்கும் பொறுப்பு கூட நம்ம நடிகர் சங்கத்துக்கு இல்லையே என பல நடிகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.